ஆராதனையும் புகழும் மாட்சியும் ஆராதனையும் புகழும் மாட்சிமையும் உண்டாக கடவது. இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. ஆண்டவர் நம்மை தேடி வந்திருக்கிறார். அந்த ஆண்டவருக்கு நெஞ்சார் நன்றி சொல்லுவோம். அவ்வளவு நம்மை பாதுகாப்பாக திருத்தலத்திற்கு அழைத்து வந்திருக்கிறார். நன்றி சொல்லுவோம். ஐயோ, தேவைகளை சுமந்து வந்திருக்கிறோம். சென்றது கிடையாது. ஆசீர்வாதத்தோடு திரும்பி சென்றிருக்கிறார்கள். மன நிம்மதியோடு திரும்பி சென்றிருக்கிறார்கள். கிடைத்ததை கேட்டதை பெற்றுக்கொண்டு சென்றிருக்கிறார்கள். அதே அற்புதம் இங்கு நடக்கப் போகிறது. உங்கள் தேவைகளை எல்லாம் ஒப்புக் கொடுப்போம். குறிப்பாக இந்த நாளிலே தேர்வெழுத போகின்ற 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்க இருக்கின்றோம். சென்ற ஆண்டு நாம் அனைவரும் கூடி ஜெபித்தோம். அத்தனை பேரும் தேர்ச்சி நோய் நாட்களில் பார்த்து ஒப்புக்கொடு. நம்முடைய எல்லா பிரச்சனைகளும் கீழே இறக்கி வைத்துவிட்டு இந்த ஆண்டவரை போற்றி புகழ்வோம், ஆராதிப்போம். படுத்த நான் உங்களை மேலும் மேலும் ஆசீர்வதிப்பேன் என்று நல்ல ஜோராக எங்க போவேன் விட்டுட்டு எங்க போவேன் உங்க பிரசனத்தை விட்டுட்டு சமூகம் மறந்து விடு. எப்படி வாழுவேன் உங்க சமூகத்தை மறந்து? அப்பா, நீங்க எனக்கு இருக்க பயம் இல்லையே. என் தகப்பன் நீங்க
எனக்கு பயம் பாடுங்க. நீங்க போதும், நீங்க சமூகத்தை மறந்தோம், உங்க பிரசனத்தை விட்டுட்டு போல சுமந்து கொள் என் தகப்பனே இங்க சுமந்து கொள்ள நீங்க போதும், நீங்க போவேன் போவேன் உங்க பிரசனத்தை விட்டுட்டு எப்படி வாழுவேன் உங்க சமூகத்தை மறந்து. குவிப்போம். ஆசீர்வாதம் இந்த நேரத்திலே ஒப்பு கொடுப்போம். எத்தனையோ தேவைகள் நமது குடும்பத்தில் இருக்கிறது. அத்தனை தேவை ஒப்பு ஜெபிப்போம். ஆண்டவரே, திருக்குடும்பத்தில் வாழ்ந்தவரே, எங்கள் பிள்ளைகளை எல்லாம் தேர்வினை எழுத காத்து கொண்டிருக்கிறார்கள், பயிற்சி பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். தாமே என் பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தையும் அறிவையும் தெய்வ பயத்தையும் ஞாபக சக்தியும் நாட்கள் நல்ல நோயற்ற சுகத்தையும் கொடுத்து பாதுகாத்தரலாம். பள்ளிக்கூடங்கள் எங்களுக்காக ஜெபியுங்கள் என்று இந்த பூசை அனைத்து பள்ளிகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும். அனைத்து பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும். தேவையான ஞானத்தையும் அறிவையும் படிக்கின்ற ஆர்வத்தை தர வேண்டும். நாட்களில் நோயற்ற வாழ்வை தர வேண்டும். பெண்களுக்காக கொடுப்போம். வேறாமல் வெட்டியாக வீட்டிலும் சமுதாயத்திலும் கெட்ட பேர் கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, நல்ல மனசை கொடுங்க அவங்களுக்கு.
வேண்டும், சமுதாயத்தில் வீட்டில் நல்ல பேர் எடுக்க வேண்டும். ஆசீர்வதியுங்க. இது எத்தனையோ பேர் இங்கு பிச்சை கட்டு வந்திருக்கிறோம். நாம் ஆளாகி இருக்கிறோம். ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, திருத்தலத்தை ஆண்டு சாட்சி சொல்ல வேண்டும். குழந்தையோடு வந்து சாட்சி சொல்ல வேண்டும். குழந்தை பாக்கியத்தை கொடுங்க. ஒப்பு கொடுப்போம். நல்ல வரன் அமைய வேண்டும். வரனை அமைத்து தாரும் ஆண்டவரை. ஒப்பு கொடுப்போம். நிறைய பேர் மனக்கசத்தோடு, உடல் நோயோடு இங்கே வந்திருக்கிறோம். விடுதலை பயணம் 3:5 சொல்ல அவரது வல்லமையை பெற்றுக்கொள்ள இந்த திருத்தலத்திற்கு வரும்பொழுது எத்தனையோ பேர் நம்மிடம் ஜெப உதவி கேட்டிருப்பார். அல்லது நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் என்று வாக்குறுதி கொடுப்போம். நினைவில் கொண்டு வருவோம். ஒப்பு கொடுப்போம். நம்பிக்கையோடு ஒப்பு கொடுங்கள். நினைத்து நடக்கும். உங்களுக்கு நாம் பிறருக்காக ஜெபிக்கும் பொழுது கடவுள் கண்களை திறந்த படமாக மீண்டும் ஒரு பெயரை தட்டி கொண்டு இந்த பாடை பாடி உங்க பிரசன்ன பயம் இல்லையே என் தகப்ப, நீங்க சுமந்து கொள் கலக்கமில்லையே. படு அப்பா, நீங்க எனக்கு இருக்க பயம் இல்லையே என் தகப்ப, நீங்க சுமந்து கொள் கலக்கமில்லையே. போவேன் உங்க பிரசனத்தை விட்டுட்டு எப்படி வாழுவேன் உங்க முகத்தை மறந்து. நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும். மெதுவா நீங்க போதும், நீங்க போதும். முழங்கால்
என்றுமே உண்டாகுக. ஆமென். இனி தேவன் தீரே இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பாடுகின்றோம்.
இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. கோடி அற்புதர் புனித அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அற்புத அந்தோனியாரின் நம்பிக்கையாளர்களே, இந்த நண்பகல் திருப்பலி வேளை வருக என விழாவை கொண்டாடுகிறது. அன்னை வழி தலத்தின் முக கபியும் நமக்கு உண்மையை வெளிப்படுத்துகின்றது. லூர்து அன்னை நம் அனைவருக்கும் தருகின்ற தாய். சபையில் நமக்கு கொடுக்கப்பட்ட அரிய பொக்கிஷம் தேவத்தாய், மறை பொருளின் முடியாது. அவளுடைய அரவணைப்பிலும் நமக்கு இந்த திருச்சபையில் நமக்கு வழிநடத்த அற்புதமான அதை போன்று தகுதியாக இருக்க வேண்டும் என ஜெபிப்போம். நமது ஏற்றுக்கொள்கிறேன். சொல்லால் செயலாலும் கடமையில் தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதை அனைவரை சகோதர சகோதரிகள் எனக்காக வேண்டிக் கொள்ள வந்தாடுகிறேன். எல்லாம் உள்ள அன்பு இறைவன் மன்றாடுவோமாக. இரக்கமுள்ள இறைவா, வலுவற்ற எங்களுக்கு உதவி புரிந்தருளும். எங்கள் பாவங்களில் நின்று விடுபட்டு எழுவோமாக. மோடு தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனா ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமணமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை ஆமென்.
திருப்பலி கட்டுகள். வாசகம். மக்களின் மன்றாட்டை கேட்டருளும்படி என் பெயர் இக்கோவிலில் விளங்கும். அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 8, திருவசனங்கள் 22 முதல் 23 மற்றும் 27 முதல் 30 முடிய. அந்நாட்களில் சாலமோன் ஆண்டவரின் பலிபீடத்தை நோக்கி நின்று கொண்டு இஸ்ரேல் சபையார் அனைவர் முன்னிலையில் வானத்திற்கு நேரே தம் கைகளை உயர்த்தி மன்றாடியது. இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரே, மேலே விண்ணிலும் கீழே மண்ணிலும் உம்மை போன்ற வேறு கடவுள் யாரும் இல்லை. உமது முன்னிலையில் முழு உள்ளத்தோடு உமக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் உம்முடைய அடியாருக்கு உமது உடன்படிக்கையின்படி தவறாது பேரன்பு காட்டி வருகிறீர். கடவுள் உண்மையில் இந்த மண்ணுலகில் தங்கியிருப்பாரா? வானமும் வான மண்டலங்களும் உம்மை கொல்ல இயலாதிருக்க நான் காட்டியுள்ள இக்கோவிலில் எப்படி உம்மை கொள்ளும்? என் கடவுளாகிய உம் அடியான் செய்கிற வேண்டுதலையும் விண்ணப்பத்தையும் கேட்டருளும். உம் அடியான் செவிசாய்த்தருளும். என் பெயர் இவ்விடத்தில் சொல்லியிருக்கிறீர். இவ்விடத்தில் உம் அடியான் செய்யும் வேண்டுதலை கேட்டருள்வதற்காக இரவும் பகலும் உம் கண்கள் இதனை நோக்கி இருப்பனவாக. செய்கிற சாய்ப்பீராக. உமது உறைவிடமாகிய விண்ணகத்திலிருந்து கேட்டு அருள்வீராக. கேட்டு மன்னிப்பு அருள்வீராக. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. உடலெல்லாம் அற்புதம் காணும். என் மனமே சுகமாய் மாறும்.
அல்லேலூயா 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 நாட்டம் கொள்ள செய்தருளும் அல்லேலூயா 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 ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே பற்றி கையை முறை கழுவாமல் உண்பதில்லை. சந்தையிலிருந்து வாங்கியவற்றை கழுவிய பின்னரே உண்பர். அவ்வாறே கிண்ணங்கள், செம்புகள் ஆகியவற்றை என்று அவர்கள் கடைபிடிக்க வேண்டிய மரபு. ஆகவே பரிசேயரும் மறைநூல் அறிஞரும் அவரை நோக்கி, நடவாமல் தீட்டான கைகளால் உணவு அருந்துவதேன் என்று கேட்டனர். அதற்கு அவர், வெளிவேடக்காரர்களாகிய உங்களை பற்றி எசாயா பொருத்தமாக வாக்கு உரைத்திருக்கிறார். இம்மக்கள் உதட்டினால் என்னை போற்றுகின்றனர், இவர்கள் உள்ள என்னை அவர்களிடம் கூறினார். மேலும் அவர் கடவுளின் கட்டளைகளை கொல்லப்பட வேண்டும் என்றும் மோசே உரைத்திருக்கிறார் அல்லவா? ஆனால் ஒருவர் தன் தாயையோ தந்தையோ பார்த்து, நான் உங்களுக்கு தர கடமைப்பட்டிருக்கிறது குர்பான் ஆயிற்று, நீங்கள் அனுமதிப்பதில்லை. இவ்வாறு நீங்கள் பெற்றுக்கொண்ட மரபின் பொருட்டு கடவுளின் வார்த்தையை பயன்படுத்துகிறீர்கள். இது ஆண்டவர். சகோதர சகோதரிகளே, கையை கூட கழுவ தெரியாதாருங்க. நாங்கள் சின்ன குழந்தைங்களா? கட்டத்தில் தொலைக்காட்சிகளில் எப்படி கைகளை கழுவது என்பதை கற்றுக்கொண்டோம். கொரோனா நேரத்தில் என்ன பண்ணோம்? கைகளை எப்படி சுத்தமாக கழுவது எல்லாம் காமிச்சா. மருத்துவமனைக்கு போறீங்க, இல்லை ஸ்கூல், இல்லை காலேஜஸ், கல்லூரி, நாம் கழுவுகின்றோம். நம்முடைய பிள்ளைகளுக்கும் அதை சொல்லித் தருகின்றோம்.
உங்களுடைய பிள்ளைக்கு, உங்களுடைய பேர பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லி தருவீங்க. கையை கழுவினாதான் உனக்கு சாப்பாடு, கையை கழுவினா காசு கைப்பிடி வந்து பிடிச்சிட்டு வந்து எத்தனையோ நபர்கள் பயன்படுத்தி இருக்கின்றார்கள். அதையெல்லாம் தொடுகின்ற பொழுது நமக்கு ரொம்ப நல்லது. இப்படி ஒரு நல்ல பரிசேயர்கள் ஆண்டவரிடம் சொல்லுகின்றார்கள், உங்களுடைய சீடர்கள்லாம் பாருங்களேன், கைகளெல்லாம் கழுவாம சாப்பிடுறாங்களே என்று ஆண்டவரிடம் சொல்லுகின்றார்கள். ஆண்டவர் என்ன நம்முடைய ஆன்மா சுத்திகரிக்கப்பட வேண்டும். ஏனென்றால் இருக்கின்றதா, முகம் சுத்தமாக இருக்கின்றதா, பவுடர் போட்டிருக்கிறான், லிப்ஸ்டிக் போட்டிருக்கிறான், இல்லை ஃபவுண்டேஷன் போட்டிருக்கின்றான், இதெல்லாம் ஆண்டவர் பார்ப்பது கிடையாது. நம்முடைய மனது பொது அறிவு இருந்திருப்பார்களா? இந்த நாலேஜ் இல்லாமல் இருந்திருக்குமா? அவங்களுக்கு கையெல்லாம் கழுவிட்டு சாப்பிடணும் அப்படிங்கிற ஜென்ரல் நாலேஜ் இல்லாமல் இருந்திருக்கணுமா? இருக்குமா? ஆண்டைய சீடர்களுக்கு வாய்ப்பே கிடையாது. சின்ன குழந்தைகளுக்கு அந்த மாதிரியான ஒரு பொது அறிவு இல்லாமல் இருந்திருக்கலாம். அது மனநோய் உள்ளவர்களுக்கு அது மாதிரி ஏதாவது அறிகுறிகள் இருக்கலாம். ஆனால் கைகளை கழுவிவிட்டு தான் வீட்டிலே சென்று சாப்பிட வேண்டும் என்பது நன்றாக நமக்கு தெரியும். அந்த சிறு தெரியும், அவர்களும் கைகளை கழுவி இருப்பார்கள். கழுவவில்லை. ஏன் அப்படின்னா, இந்த நட்சத்திரத்திலே நாம் வாசித்தோம், அனைவருமே தம் மூதாதையர் மரபை பின்பற்றி சொல்லப்படவில்லை. மாறாக அவர்கள் மூதாதையர் பின்பற்றி வேண்டும். தங்களுடைய வலது கையை இந்த மண்ணிக்கட்டிலிருந்து எடுத்து மண்ணிக்கட்டிலிருந்து 3 முறை அவர்கள் கழுவு. இப்படி பல வழிமுறைகள் பின்பற்றியவர்கள் யூதர்கள். இது மாதிரிதான் உங்களுடைய தீட்டான கைகளால் சாப்பிடுகின்றார்கள். கைகளை இருக்கின்றதா என்று கேட்டோம் என்றால் அது மிகப்பெரிய ஒரு
மார்க் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 7 இறைவாக்கு உள்ளத்திலிருந்து பரத்தமை, களவு, கொலை, விபச்சாரம், பேராசை, தீயல், வஞ்சகம், காமவெறி, பொறாமை, பழிப்பை, செருக்கு கையில கழுவாம நம்ம சாப்பிட்டோம்னா ஏதாவது நோய் வரும். அதற்கான மருந்துகள் இருக்கின்றது. நம்முடைய ஆண்டவரை சந்திக்கின்றோம். மதிக்கேடு மதிக்கேடு அப்படின்னா ஆங்கிலத்தில் ஃபூல்ஸ் என்று அழைப்பார்கள். மதிக்கேடு சொல்கின்ற பொழுது ஞானத்தை ஒதுக்கிவிட்டு, தூய ஆவி தரக்கூடிய மன தெளிவினை ஒதுக்கிவிட்டு நம்முடைய மனம் போன போக்கை நடக்கின்றோம். கடவுள் அந்த ஞானம் ஆண்டவரை நாடி வந்திருக்கின்றோமா? எல்லாம் எனக்கு வேண்டும், எல்லாம் எனக்கு சொந்தம், எல்லாம் அணுகி வந்திருக்கின்றோமா? ஆகவே எத்தகைய ஆண்டவரை நோக்கி நாம் இருக்கிறோம். நம்முடைய ஆலயத்திற்கு செல்வதற்கு முன்பாக 2 இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அந்த தீர்த்த தொட்டி இருக்கும். அதில் நம்ம நம்முடைய ஆன்மாவை சுத்தப்படுத்துவதன் முதல் அடையாளம் தான் அந்த தீர்த்த தொட்டி. அதை எடுத்து நாம் நெற்றியிலே இட்டு என்னுடைய ஆன்மாவை தூய்மை. சில பேர் வேலையை முடிச்சு வந்திருப்பீங்க, இருக்க போவது கிடையாது. ஏன் குளிக்காம ஆலயத்திற்கு வந்தீர்கள், ஏன் முகம் கழுவாம வந்தீங்க என்று ஆண்டவர் ஒருபோதும் கேட்பது கிடையாது. தான் என்ற அந்த அதிகாரம், தான் என்ற ஆணவம், மதிகேடு இவற்றை ஒதுக்கி வைத்து நம்முடைய மனதிலிருந்து, நம்முடைய ஆன்மாவிலிருந்து சுத்தப்படுத்திவிட்டு ஆண்டவரை நோக்கி. பரிசேயர்களுடைய எண்ணமெல்லாம் கைகளை சுத்தப்படுத்த வேண்டும், முக ஆன்மாவை கழுவுவதற்காக. ஆகவே நற்கருணையை பெறுகின்ற பொழுது, நற்கருணை நாடி வருகின்ற பொழுது நம்முடைய ஆன்மாவை நாம் செய்வோம். அப்படி செய்கின்ற பொழுது நிச்சயமாக ஆண்டவர் நாம் கேட்கக்கூடிய நம்முடைய விண்ணப்பங்களை கேட்டு
அனைத்தும் நிறைவேறிவிட்டதில்லை என்று பணம் இருக்கின்றது, அல்லது ஆடு மாடுகள் அல்லது பழங்கள் இருக்கின்றது, பயிர் தானியங்கள் இருக்கின்றது, ஒரு பகுதியை எடுத்து வைத்துவிட்டு கோர்பான் என்றால் இது கடவுள். ஆகவே இதிலிருந்து பழத்தை எடுக்கவோ பணத்தை எடுக்கவோ மாட்டை எடுக்கவோ உரிமை இல்லை. இதுதான் பரிசேயர்களுடைய ஒரு புரிதல், யூதர்களுடைய ஒரு புரிதல். அந்த பகுதியை எடுத்து வச்சுட்டு இது கடவுள், இதிலிருந்து நான் தொட முடியாது, கடவுளுக்கு கொடுக்க, இந்த காணிக்கையை கடவுளுக்கு நான் செலுத்த வேண்டும் வழக்கமாக இருந்தது. இதை யூதர்கள் தவறாக பயன்படுத்தி கொண்டு என்ன செய்தார்கள்? தங்களுடைய தாய் தந்தையை கவனிக்க வேண்டும் என்ற ஒரு நிலைமை வருகின்ற பொழுது குர்பான் நம்ம என்ன சொல்லுவோம்? ஒருவேளை காசு கொடுக்க அப்படின்னா காந்தி கணக்கில் எழுதிக்கங்க. காசு கொடுக்குற ஒருத்தருக்கு 50 ரூபா கொடுக்கணும், 100 ரூபா கொடுக்கணும், என்னுடைய தாயை கவனித்துக் கொள்ள நான் என்ன சொல்றேன், குர்பான் அப்படின்னா நான் கடவுளுக்கென்று விட்டேன், ஆகவே தாய் தந்தையை கவனித்துக் கொள்ள அவங்க எப்படி போனாலும் சரி, எப்படி வாழ்ந்தாலும் சரி என்ற ஒரு நிலையை அவர்கள் நம்பினார்கள், என்ற ஒரு நிலையை அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். ஆனால் ஆண்டவர் சொன்ன வாக்கு என்ன? விடுதலை பயண நூல் அதிகாரம் 20 நாம் வாசிக்கின்றோம். உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு வாக்களித்த நாட்டில் உன் வாழ்நாளில் நீடிக்கும்படி உன் தந்தையையும் உன் தாயையும் மதித்து நட. உன்னுடைய வாழ்நாள் அதிகரிக்கணும் அப்படின்னா விடுதலை பயண நூல் அதிகாரம் 20 இறைவாக்கு 12 நாம் வாசிக்கின்றோம். உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்களிக்கும் நாட்டில் உன் வாழ்நாட்கள் நீடிக்கும்படி உன் தந்தையும் தாயையும் மதித்து நட. இதுதான் கடவுள் இஸ்ரேல் மக்களுக்கு கொடுத்த ஒரு கட்டளை. உன்னுடைய அப்பா அம்மாவை நீங்கள் பார்த்துக்கங்க, வயதான பிறகு பார்த்துக்கங்க. ஏன்? அவர்கள் உயிரோடு இருக்கின்ற பொழுது அவர்களை பார்த்து கொள்ள வேண்டும். விடுதலை பயண நூல் அதிகாரம் 21 இறைவாக்கு 17 வாசிக்கின்றோம். தம் தந்தையோ தாயோ சபிக்கிற எவரும் கொல்லப்பட வேண்டும். இது கடவுள் சொன்ன ஒரு கட்டளை. உன்னுடைய அப்பா அம்மா ஒழுங்கா பார்த்துக்க, யாராவது சபிச்சிங்க அப்படின்னா அவர்கள் கொல்லப்பட வேண்டும் என்று சொல்லி எத்தனையோ வழிமுறைகளை ஆண்டவர் கொடுத்திருக்கின்றார். இணைச்சட்ட நூல் அதிகாரம் 5 நாம் வாசிக்கின்றோம். உன் தந்தையும் தாயும் மதித்து நட, இதனால் உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு அளிக்கும் நாட்டில் நீ நெடுநாள் நலமுடன் வாழ்வாய். உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு இடும் கட்டளை இதுவே. இணைச்சட்டம் அதிகாரம் 5 இறைவாக்கு 16 சொல்லுகின்றது. உன் தந்தையும் தாயும் மதித்து நட, இதனால் உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு அளிக்கும் நாட்டில் நீ நெடுநாள் நலமுடன் வாழ்வாய். சந்தோஷமா இருப்ப, எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் நோய் நொடியும் இல்லாமல் நலமுடன் வாழ்வாய். உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு இடும் கட்டளை இதுவே என்று ஆண்டவர் கட்டளை கொடுக்கின்றார். ஆனால் இந்த பரிசேயர்களும் சதுசேயர்களும் என்ன செய்கின்றார்கள்? அதெல்லாம் பரவாயில்ல, குர்பான் என்றால் இந்த கட்டளை நீங்க உங்களுடைய வாழ்க்கையில கடைபிடிக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது, அவங்க எப்படி போனாலும் சரி, இந்த பணம் என்னுடைய தாய் தந்தையை நான் பேணி பாதுகாக்க ஒதுக்கப்பட்ட பணம், ஆனால் அதை குர்பான் என்று நான் சொல்லிவிட்டேன் என்றால், இந்த பணம் குர்பான் என்று சொல்லிவிட்டேன் என்றால் என்னுடைய அப்பா அம்மாவை பார்த்துக்கின்ற அவசியம் கிடையாது, அவர்கள் நோய்வாய்ப்பட்டால் அதை பற்றி கவலைப்பட வேண்டும் என்ற அவசியம் கிடையாது, எப்படியோ போனாலும் சரி, கடவுள் உங்களை தண்டிக்க மாட்டார் என்று சொல்லி தவறாக கற்பித்தார்கள். அதைத்தான் ஆண்டவர் சாடுகின்றார். கடவுள் கொடுத்த கட்டளையை கடைபிடிக்காமல் நீங்களாக ஒரு கட்டளையை ஏற்படுத்தி கொண்டு அதை கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லுகின்றீர்கள். ரொம்ப ஈஸியா மாத்திக்கிறீங்களே. உங்களுக்கு ஏற்றபடி உன் மரபை நிலைநாட்ட கடவுளின் கட்டளையை வெறு திறமையாக புறக்கணித்து விட்டீர்களே, ஆண்டவர் சொல்லுகின்றார். ஆகவே தாய் தந்தையை மதித்து நடக்கவும் அவர்களை பேணி பாதுகாக்கவும் நம்முடைய கடமை இருக்கின்றது. நம்ம சொல்ல முடியாது குர்பான் எல்லாம் கடவுளுக்கு உகந்ததாயிற்று, கடவுளுக்கு நேர்ச்சியாயிற்று, ஆகவே அவர்களை பார்த்து கொள்ள வேண்டும் என்ற அவசியம் இல்லை என்று யாருமே சொல்ல முடியாது. ஒருவேளை குர்பான் என்று சொன்னோம் என்றால் அந்த பகுதியானது கடவுளுக்கு சென்று சேர வேண்டும். அவர்கள் அதையும் செய்யவில்லை. இந்த பரிசேயர்களும் சதுசேயர்களும் யூதர்களும் குர்பான் என்று சொல்லிவிட்டு அத்துணை பணத்தையும் தாங்களே வைத்துக் கொண்டார்கள். அது கடவுளுக்கும் கொடுக்கல, ஆலயத்திற்கும் கொடுக்கவில்லை, கோவிலுக்கும் கொடுக்கவில்லை. கடவுளை ஏமாற்றக்கூடிய மக்களாக மாறி போனார்கள். இதைத்தான் ஆண்டவர் சாடுகின்றார்.
உங்களுடைய மரபை பாதுகாக்க கடவுளையே ஏமாற்றுகின்றீர்களே. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவரை ஒவ்வொரு நாளுமே அணுகி வருகின்ற பொழுது நாம் நம்முடைய இதயங்களை, நம்முடைய ஆன்மாவை நாம் முதலிலே சுத்தம் செய்வோம். ஏனென்றால் ஆண்டவர் எதை பார்த்து உறவு பாராட்டுகின்றார் என்றால், நம்முடைய உடையை பார்த்தோ, நம்முடைய அழகை பார்த்தோ, நாம் சுத்தமாக இருக்கின்றோம் என்பதை பார்த்தோ ஆண்டவர் நம்மோடு உறவு பாராட்டுவது கிடையாது. மாறாக நம்முடைய உள்ளம், நம்முடைய ஆன்மா எத்துணை தூய்மையாக இருக்கின்றது என்பதை பார்த்துவிட்டுத்தான் ஆண்டவர் நம்மோடு உறவு பாராட்டுகின்றார். ஒருவேளை தூய்மையற்ற மனநிலையோடு வந்திருந்தோம் என்றால் ஆண்டவரோட மன்னிப்பு கேட்போம். இனி வரக்கூடிய நாட்களிலே நம்முடைய உள்ளத்தை தூய்மை செய்து, ஆன்மாவை தூய்மை செய்து ஆண்டவரை அணுகி வருவோம். அதே போன்று இந்த உலகில் நாம் பிறக்க நமக்கு உதவி செய்த நம்முடைய தாய் தந்தையர்களை பேணி பாதுகாப்போம். அவ்வாறு செய்கின்ற பொழுது நாம் கடவுள் கொடுத்த இந்த நாட்டிலே நலமுடன் வாழ்வோம், ஆசீர்வாதத்தோடு வாழ்வோம் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. ஆமென். மன்றாட்டுக்கள். எங்கள் அன்பு தந்தையே இறைவா, பாவத்தினால் பலவீனம் அடைந்திருக்கும் எங்கள் ஆன்மா உமது தெய்வீக அன்பையும் அருளையும் ஆசிரையும் பெற்று புது வாழ்வு வாழ வழிவகுக்க வேண்டும் என்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்களுக்கு உமது அன்பு வாழ்விலும் விசுவாசத்திலும் திரு அவை தோழமையிலும் நீர் பங்கு கொடுத்ததற்காக நன்றி கூறும் இவ்வேளையில் நாங்கள் எடுத்துக்காட்டான சாட்சிகளாக வாழ துணை செய்ய வேண்டும் என்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். காலங்களை அர்ச்சிக்கின்ற இறைவா, எங்கள் பிள்ளைகள் மற்றும் எங்களின் எதிர்காலத்தை நீர் ஆசீர்வதியும். எங்கள் பிள்ளைகள் பொறுப்புடன் திட்டமிட்டு உழைத்து உமது அருளால் முன்னேறவும் ஓர் ஒளிமயமான எதிர்காலத்தை நீர் அவர்களுக்கு அமைக்க உதவும் வேண்டுமென்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். பிரிந்த குடும்பங்கள் ஒன்றிணையவும், சமாதானம் இல்லாத நாடுகள் அமைதி பெறவும், வேலையின்றி வாடுபவர்கள் நல்ல வேலை வாய்ப்பு பெறவும், ஏமாற்றத்திலும் சோதனையிலும் தவிப்போர் புது வாழ்வு பெறவும் வேண்டுமென்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இந்த ஜெப வேளையிலே நாங்கள் நம்பிக்கையுடன் உமது பிரசன்னத்தில் எடுத்து வைக்கின்ற மன்றாட்டுக்களை ஏற்று எங்களுக்கு தேவையான எல்லா நன்மைகளையும் ஆசிரையும் வழங்கிட வேண்டும் என்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பார்ந்தவர்களே, இந்த அருமையான நேரத்திலே இந்த பிரசன்னத்தின் கூடாரத்தில் நாம் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். நம்முடைய தேவைகளை எடுத்து சொல்லியிருக்கிறோம். திருப்பலி கருத்துக்களாகவும் எடுத்து நாம் வைத்திருக்கிறோம். அனைத்தையும் இந்த பீடத்தில் வைத்து இந்த காணிக்கைகளோடு ஒப்புக் கொடுக்க போகிறோம். நம்முடைய மாணவ மாணவிகள் பிள்ளைகள் தேர்வு எழுத போகிற அந்த வேளையிலே அதற்கான தயாரிப்புகளில் ஆண்டவர் உடன் இருக்கவும், தூய ஆவியான வல்லமையால் ஞானத்தோடும் தெளிவோடும் விவேகத்தோடும் தேர்வு எழுதி வெற்றி பெற்று தங்கள் வாழ்க்கையில் எல்லா நிலைகளிலும் நல்ல பிள்ளைகளாக, வல்ல பிள்ளைகளாக உருவாக வேண்டி இந்த திருப்பலியில் ஒப்பு கொடுப்போம். நம்முடைய ஒவ்வொரு தேவைகளையும் ஒப்பு கொடுப்போம். நம்முடைய குடும்பங்களை, குடும்பத்தின் சமாதானத்தை, ஒற்றுமையை, அன்பை, மன்னிப்பை, எல்லா மன்றாட்டுகளையும் இந்த ஆண்டவர் இந்த நேரத்தில் தனது பேரிரக்கத்தின் உதவியால் நமக்கு அருள்வாராக. இவை எல்லாவற்றையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே நோக்கி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மேகங்கள் கூடிடவே பால்மழை அருவியாகுமே, உன் அருளுக்கு சான்றாகுமே. மேகங்கள் கூடிடவே வான்மழை அருவியாகுமே, உன் அருளுக்கு சான்றாகுமே. இறைவா உனை போல் வார்த்தையை வாழ்வாக்கி வழிகாட்டி சென்றிட வரமுண்டு தார். இறைவா உனை போல் வார்த்தையை வாழ்வாக்கி வழிகாட்டி
இரவாத காணிக்கை இறை மனித உறவின் சின்னமா அன்பின் காணிக்கை இதய காணிக்கை இரவாத காணிக்கை இறை மனித உறவின் சின்னமா அன்பின் காணிக்கை. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, எங்களுடையதும் உங்களுடையதுமான இந்த காணிக்கைகள் எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது மக்களின் இப்பலி பொருட்களை தயவாய் கண்ணோக்கி அருளும். புனித அந்தோனியாரின் நவநாளிலே இறைப்பற்றுள்ள உள்ளத்தோடு கொண்டாடும் ஒவ்வொருவரையும் நீர் மீட்புக்கான அவற்றின் ஆற்றலை உய்த்துணர செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் அனைவரின் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உமது புனிதர்களின் வியத்தகு விசுவாச சாட்சியத்தால் உமது திரு அவை என்றும் புதிய ஆற்றல் பெற்று வளம் அடைகின்றது. இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரிவன்பை தெள்ளத் தெளிவாக காட்டுகின்றீர். மேலும் எங்களது மீட்பின் மறை நிகழ்வுகளை நாங்கள் நிறைவேற்றுவதில் அப்புனிதரின் சிறப்பு மிக்க எடுத்துக்காட்டால் தூண்ட பெற்று அவரது பரிந்துரையால் என்றென்றும் ஊக்கம் பெறவும் அருளுகின்றீர். ஆகவே விண்ணகத்திலும் மன்னகத்திலும் உள்ள அனைத்தும் உம்மை தொழுந்து வணங்கி புதியதொரு பண்பாடுகின்றன. வானத்தூதர்களின் அணிகள் அனைத்தோடும் நாங்கள் அனைவரும் சேர்ந்து முடிவின்றி ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையாய் வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின்
திரு உடலாகவும் திரு இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் நிலையான மீட்பளிக்கும் கிண்ணத்தினையும் இந்த நண்பகல் வேளையிலே நாங்கள் அனைவருமாக சேர்ந்து உமக்கு மகிழ்வோடு ஒப்புக் கொடுக்கிறோம். உமது திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்கள் ஒவ்வொருவரையும் அழைத்திருக்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்கள் ஒவ்வொருவரையும் தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும்போது திரு அவை நினைவுகூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தையிலேயோ எங்கள் ஆயர் ஜீவானந்தம் எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் முது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணை தாயின புனித மரியாம், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித அந்தோனியார், மேலும் இவ்வுலகில் உமக்குந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைமாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம்: விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் சமாதானத்தை கனிவுடன் தந்தருளவும் உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக.
நாங்கள் நம்பியிருக்கின்ற பேரின்ப வாழ்வையும் எமது மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையையும் மகிழ்வுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை சமாதானத்தை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் சமாதானத்தையே உங்களுக்கு தருகிறேன் என்று உமது திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்ள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. நிறை மகிழ்ச்சியோடு இறைவன் தந்த சமாதானத்தை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி தாரும், எமக்கு அமைதி தாரும். இதோ இறைவனின் திரு செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர், தூய்மையானவர், நம்மையும் இந்த தூய்மைக்கு அழைக்கின்றவர். நெஞ்சத்திலே தூய்மையுண்டோ, இயேசு வருகிறார். நோருங்குண்ட நெஞ்சத்திலே இயேசு வருகிறார். இவரின் அன்பின் உணவிற்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றோம். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், எனது ஆன்மா நலமடையும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நமக்கு நிலை வாழ்வு அளிப்பதாக. ஆமென். அருட்சகோதரிகள் திவ்ய நற்கனை வழங்க வரலாம். என் தெய்வம் என் உள்வரும் நேரமிது, இதயம் பேரவாயோ, தன் வாழ்வை பகிர்ந்திடும் தருணமிது, நாங்கள் கொள்வாயோ. என் தெய்வம் எங்கள் வரும் நேரமிது, இதயம் பெறவாயோ, தன் வாழ்வை பகிர்ந்திடும் தருணமிது, நாகம் கொள்வாயோ. நம்மோடு அமர்வ
வருவார், நம் குரல் கேட்பார், சுமைகளெல்லாம் சுமப்பார். நம்மோடு அமர்வார், நம் குரல் கேட்பார், சுமைகளெல்லாம் சுமப்பார். கவலைகள் அறிவார், கரம் பழித்திடுவார், கண்ணீரெல்லாம் துடைப்பார், நம் கண்ணீரெல்லாம் துடைப்பார். என் தெய்வம் என்னுள் வரும் நேரம் இது, இதயம் திறவாயோ, தன் வாழ்வை பகிர்ந்திடும் தருணமிது, தாகம் கொள்வாயோ. அன்பின் நிறைவை அகிலம் பெறவே இயேசு மனிதரானார். பாவிகள் நாமும் வாழ்வை பெறவே தானே உணவானார். அன்பின் நிறைவை அகிலம் பெறவே இயேசு மனிதரானார். பாவிகள் நாமும் வாழ்வை பெறவே தானே உணவானார். இதை அவர் நினைவாக செய்கின்றோம், நிறைவாழ்வினிலே நுழைகின்றோம். இதை அவர் நினைவாக செய்கின்றோம், நிறைவாழ்வினிலே நுழைகின்றோம். உடைப்படும் உணவாய் உலகினில் வாழ உணவாய் வருகின்றார், நம் உள்ளம் நிறைகின்றார். என் தெய்வம் என்னுள் வரும் நேரமிது, இதயம் திறவாயோ, தன் வாழ்வை பகிர்ந்திடும் தருணமிது, தாகம் கொள்வாயோ. உலகில் வாழும் மனிதரை தேடி இயேசு நடந்து சென்றார். இதயங்கள் எழுப்பும் குரல்களின் உணர்வை உள்ளத்தில் புரிந்து கொண்டார். உலகில் வாழும் மனிதரை தேடி இயேசு நடந்து சென்றார். இதயங்கள் எழுப்பும் குரல்களின் உணர்வை உள்ளத்தில் புரிந்து கொண்டார். புவி மாந்தரை காக்கும் போக்கினிலே அறிவென்னும் பாதையில் நடந்து சென்றார். புவி மாந்தரை காக்கும் நோக்கினிலே அறிவென்னும் பாதையில் நடந்து சென்றார். பாரினில் நாமும் பரிவாய் வாழ்வோம், இயேசுவின் சாட்சிகளாய். நாம் இயேசுவின் சாட்சிகளாய். என் தெய்வம் என்னுள் வரும் நேரமிது, இதயம் திறவாயோ, தன் வாழ்வை பகிர்ந்திடும் தருணமிது, தாகம் கொள்வாயோ. என் தெய்வம் என்னுள் வரும் நேரமிது, இதயம் திறவாயோ, தன் வாழ்வை
பகிர்ந்திடும் தருணமிது தாகம் கொள்வாயோ. நன்றி மன்றாட்டுக்கள். நன்மைத்தனத்தின் ஊற்றாகிய இறைவா, அன்பு திருமகன் இயேசுவை எங்களுக்கு ஆன்ம உணவாக கொடுத்து எங்களை உமது கண்ணின் கருவிழி போல் காத்து வரும் உமது பேருபகாரத்திற்காக புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். திருச்சபைக்காகவும் எங்களை உமது அனுபவத்திற்கு அழைத்துச் செல்லும் திருவருட் சாதனங்களுக்காகவும் அதனால் நாங்கள் அருள் வாழ்விலும் விசுவாசத்திலும் வளர்ந்து வருவதற்காகவும் புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தனிப்பட்ட முறையிலும் குடும்பத்திலும் நாங்கள் எத்தனையோ நன்மைகளை பெற்றுள்ளோம். நீர் எங்களுக்கு வாழத்தந்த வாய்ப்புகளுக்காகவும் நாங்கள் சந்தித்த நல்ல மனிதர்களுக்காகவும் நல்ல நிகழ்ச்சிகள் மற்றும் கிடைத்த உன்னதமான அனுபவங்களுக்காகவும் புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இங்கு நன்றி சொல்ல வந்திருக்கின்ற எம் சகோதர சகோதரிகள் வாழ்வில் நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் அளித்த ஆறுதலுக்காகவும் புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வாழ்வும் அது திருக்கொடை என உணர்கிறோம். நீர் எங்களுக்கு தந்திருக்கின்ற உடல் உள்ள சுகத்திற்காகவும் விடுதலைக்காகவும் புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தனிப்பட்ட முறையில் நாம் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்காகவும் இப்பொழுது மௌனமாக இறைவனுக்கு நன்றி கூறுவோம். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. மரியே வாழ்க, கோடி அற்புதர் புனித அந்தோனியாரே. இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கோடி அற்புதர் அந்தோனியாரின் அன்பு நம்பிக்கையாளர்களை உங்கள் அனைவரையும் இந்த நண்பகல் வேளையிலே திருப்பலியிலே பங்கெடுத்து உங்களுடைய விண்ணப்பங்களையும் மன்றாட்டுகளையும் சமர்ப்பித்து நன்றி உணர்வையும் பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட முறையிலே வருக வருக என அன்போடு வரவேற்கின்றோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, நம்முடைய பிள்ளைகள் மாணவ மாணவிகள் தேர்வு எழுதுகின்ற காலம், அதற்கான தயாரிக்கின்ற காலம். ஆகவே நாம் அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். நாங்களும் துறவிகள் ஜெபிக்கிறோம். நிறைய பேர் எழுதியெல்லாம் கொடுத்துருக்குறீங்க. நாங்கள் அவர்களுக்காக தனிப்பட்ட விதத்தில் சிறப்பாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு திருப்பலியிலும் அவர்களுடைய கருத்துக்களுக்காகவே நான் ஜெபிக்கிறோம். நான் பிள்ளைகள் நல்லா படிக்கணும், நல்ல ஞானத்தோடு எழுதணும், தேர்வை எதிர்கொள்ளணும், வாழ்க்கையில் வெற்றி பெற்ற மக்களாய் வாழும் என்பதில் நாம் அனைவரும் அக்கறை கொள்வோம். அன்புக்குரியவர்களை, உங்களுக்கு தெரியும் அசிசியார் ஆண்டு, இந்த புனித ஆண்டை திருச்சபை நமக்கு கொடுத்திருக்கிற அரிய வாய்ப்பு. அதனுடைய விவரங்கள் பரிபூர்ண பலன்களை பற்றிய விவரங்களை நம்முடைய முற்றத்திலே அது வருகின்ற வழியிலே எழுதி வைத்திருக்கின்றோம். ஆகவே அதை படித்து அதை நீங்கள் பெற்று பயனடைய உங்களை அன்போடு அழைக்கின்றோம். அன்புக்குரியவர்களை, 2 நினைவூட்டல்கள். மார்ச் 6ஆம் தேதி இறை ஊழியர் தந்தை ஜான் பீட்டர்ஸ் அவரினாகியவருடைய ஆண்டு நினைவு நாள் நடைபெற இருக்கிறது. அது நாள் முழுவதும் கருத்தரங்கு போன்றவற்றை நடைபெறும். அதற்கான செலவுகள் நமக்கு இருக்கிறது. அவருடைய பரிந்துரையாளர்கள் கொடுக்கின்றார்கள். நீங்களும் உங்களுடைய தாராள உள்ளத்தோடு நன்கொடை வழங்குமாறு அன்போடு அழைக்கின்றோம். அதற்கான கவர் மற்றும் நோட்டீஸ் கொடுக்கப்படுகிறது. வாங்கி நீங்கள் உங்களுடைய பகிர்ந்தளிப்பை தருமாறு அன்போடு வேண்டுகிறோம். மேலுமாக மார்ச் 17ஆம் தேதி நம்முடைய கோடி அற்புதர் அந்தோனியாருடைய நவநாளில் தொடக்க நாள், கொடியேற்ற நாள். அதையும் முன்னதாக இவங்களுக்கு அறிவிக்கின்றோம். குருமானவர் நிதி வழங்கி கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு உபகாரிகளையும் இந்த திருத்தலம் நன்றியோடு நினைவு கூறுகிறது. ஒவ்வொரு முறையும் கொடுக்கின்ற உதவிகள் எங்கள் மாணவருடைய படிப்புக்காக உதவியாக இருக்கிறது. அவர்களும் உங்கள் கருத்துக்களுக்காக தொடர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் அனைவரையும் நன்றியோடு வாழ்த்தி பாராட்டுகின்றோம். குறிப்பாக ஜெஃபரின் லால்குடியை சார்ந்தவர், பாஸ்டின் செல்வம் திருச்சி, ஜான் அலெக்ஸ் வரகநேரி, ஆர் ஜான்சன் திருச்சி, புஷ்பராஜ் பாலக்கரை, பிரவீன் ஆண்ட்ரூஸ் திருச்சி, பாக்கியத்துமால் பெட்டவாய்த்தலை, கிளமண்ட் லிசியா சென்னை, வில்ஃப்ரட் தொட்டியம், இவர்களை நமது திருத்தலின் சார்பாக நன்றியோடு வாழ்த்தி பாராட்டுவோம். தொடர்ந்து உங்களுடைய தாராள உதவியை வழங்குமாறு வேண்டுகிறோம். வேண்டுதல் அப்பம் வழங்குகின்றவர்களை நன்றியோடு நினைவு கூறுகிறோம். திருவாளர் ஜான் திருச்சி, அகில் கல்லணை, பாக்கியத்தம்மாள் பெட்டவாய்த்தலை, ஜோசப், லால்மோகன் சின்வியா, மியட் MEIET திருச்சி, பிரான்சிஸ் சேவியர் பிராட்டியூர், வில்ஃப்ரட் தொட்டியம், மாதா ஜுவல்லரி திருச்சி, இவர்களையும் நன்றியோடு நாம் வாழ்த்தி பாராட்டுவோம். நன்றி, எல்லோருக்கும் நன்றி. தொடர்ந்து உங்களுடைய நன்கொடைகளை குருமார் நிதி
மற்றும் திருப்பலி கருத்துக்களை அலுவலகத்திலே செலுத்தி அதற்கான ரசீதை பெறுங்கள். அன்புக்குரியவர்கள், திருப்பலி கருத்துக்கள் எழுதியிருக்க ஒரு சில உங்களுடைய கவனத்திற்கு திருப்பலி ஆரம்பிக்கிற முன்னாடி எழுதினா நல்லது. அதன் பிறகு வருகிறதை வாசிக்கிறதுக்கு நமக்கு நேரம் இருக்காது. ஆகவே திருப்பலிக்கு முன்னதாகவே கருத்துக்கள் எழுதி கொள்ளுங்கள். ஒவ்வொரு செவ்வாய்க்கிலும் 4 திருப்பலியில் இருக்கிறது. ஆகவே நீ கொடுத்தாலுமே ஒவ்வொரு திருப்பலியிலும் உங்களுக்காக ஜெபிக்கப்படும் என்பதில் நீங்கள் கவனம் கொள்ள வேண்டும். நம்முடைய பக்கத்து பங்கு லூர்து மாதா கோயிலில் அடுத்த நாளைக்கு திருவிழா, லூர்து மாதா பெருவிழா. நம்முடைய இந்த திருத்தலத்திலும் இருக்கின்ற கெபியும் லூர்து மாதா கெபி தான். லூர்து அன்னை பிரான்ஸ் நாட்டிலே காட்சி கொடுத்தாலும் அவள் நம் அனைவருக்கும் அன்னை. அவள் அமல உற்பவி என்று நமக்கு அறியப்படுகின்றார். இந்த சுரூபம் கூட பிரான்ஸ் லூர்து நாட்டிலேருந்து வந்தது தான். ஆகவே அங்கேருந்து வந்திருக்கிறது. ஆகவே பெருமையோடு இந்த விழாவை இன்று நாம் சிறப்பித்திருக்கிறோம். இறைவன் அன்னை மரியாள் வழியாக நாம் தருகின்ற அனைத்து நன்மைகளுக்கும் நன்றி செலுத்துவோம். தொடர்ந்து அவளுடைய பிள்ளைகளாய் வாழ்வோம். இன்று அவளுடைய பெயரை சார்ந்திருக்கின்ற தாங்கியிருக்கின்றவர்கள் யாராவது லூர்து மாதா, லூர்து ராஜ் யாராக இருக்கீங்களா? அவர்களுக்கும் இன்று பிறந்த நாள் கொண்டாடுகின்றவர்களும் திருமண ஆண்டு விழாவை கொண்டாடுகளும் பீடத்தை நோக்கி வந்து சிறப்பு ஆசி பெற்று செல்லலாம். யாராக இருக்கீங்களா? those who are celebrating their birthdays and anniversaries, marriage anniversaries, please come forward to the altar. பெயர் கொண்ட விழாவை கொண்டாடும் தாராளமாக வரலாம். தந்தை அவர்கள் ஆசி வழங்குவார். ஹாப்பி பர்த்டே டு யூ. காட் பிளஸ் யூ. இறை ஆசிரியர்கள் அனைவருக்கும் உண்டு. பெயர் கொண்ட விழாவை கொண்டாடுகிறவங்க, திருமண ஆண்டு விழாவை கொண்டாடுகிறவங்க அனைவருக்கும் இறை ஆசிரியர் எப்போதும் தொடர்ந்து இருக்கட்டும். நீங்களும் நம்பிக்கையோடு ஆண்டவர் எப்போதும் மகிழ்விடுங்கள். நன்றி சொல்லுங்கள். ஆண்டவர் விருப்பப்படுவது போல பரிசுத்தமாய் வாழ முயற்சி செய்வோம். வாங்க. ஹாப்பி ஃபீஸ்ட் எல்லாருக்கும். நிறைய பேர் ஹாப்பி ஃபீஸ்ட் கொண்டாடுறாங்க நினைக்கிறேன். காட் பிளஸ் யூ ஆல். ஆசீர்வதிக்கப்பட போகின்ற உணவு நவநாளெல்லாம் முடிந்த பிறகு வழங்கப்படும். ஆகவே வரிசையாக சென்று வாங்கி நன்றி உணர்வோடு நன்றி செலுத்தி உண்ணுமாறு அன்போடு அழைக்கின்றோம். கூட்டமாக போக வேண்டாம். வழங்குகிறவர்களும் தயவுசெய்து அந்த வரிசை கிரமத்தை கடைபிடிக்க வேண்டுமாய் அன்போடு வேண்டுகிறோம். கைத்தட்டு மீன் கைத்தட்டுவோம். நிறைய பேர் இருக்கிறாங்க இன்றைக்கி. காட் பிளஸ் யூ ஆல். வாழ்த்துக்கள். வாங்க, கொஞ்சம் வேகமாக வாங்க. எழுந்து நின்று ஆண்டவருக்கு மனமாற நன்றி செலுத்துவோம். நன்றியோடு மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, புனித அந்தோனியாரின் நவநாளிலே தூய அருள் அடையாளத்தின் செயல் எங்கள் அனைவரையும் என்றும் ஒளிர்வித்து சுடர் வீச செய்வதாக. அதனால் நாங்கள் என்றும் தூய விருப்பங்களில் தனியா பற்று கொண்டு நற்செயல்களில் திளைக்க அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நோயுற்றோருக்கான சிறப்பு ஜெபம். அனைவரும் முழந்தார்படியிட்டு நமக்காகவும் பிறருக்காகவும் ஜெபிப்போம். எங்கள் மத்தியில் பிரசன்னமாயிருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, இந்த ஜெபத்தோழமை வாய்ப்புக்காக உம்மை போற்றுகிறோம். சமாதானத்தை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று சொன்னீரே. இதோ உமது அன்பு பிள்ளைகளாக எங்களிடம் இந்த தெய்வீக சமாதானமும் இரக்கமும் என்றும் இடம் பெறுவதாக. ஒரு சமாதானத்தின் தூதர்கள் எங்களோடு குடிகொள்வார்களாக. இறைவா, உடல் உள்ள ஆன்ம சோதனை ஆபத்துகளில் எங்களை காத்தருளும். தீமைகள், தீய சக்தியின் ஆதிக்கம், கொடுமைகள் எங்களை அணுகாது இருக்கட்டும். உம்மை நினைப்பது, ஜெபிப்பது போன்ற ஆன்ம காரியங்களில் நாங்கள் கொண்டிருக்கும் அசட்டைத்தனம் எங்களை விட்டு அகலட்டும். ஏமாற்றம், அநியாயம், பகைமை, சண்டைகள், பிரமாணிக்கமின்மை, கடமைகளில் கவலையற்ற தன்மை, போதை கடுமையாதல், அளவு கடந்த உலக ஆசை, செல்வ செருக்கு போன்ற சுய நல செயல்பாடுகள் எங்களை தாக்கி உம்மிடமிருந்து வழிதவர விடாதேயும். பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன இயேசு தெய்வமே,
நீர் இந்த உலகில் வாழ்ந்த போது சென்ற இடமெல்லாம் நன்மை செய்து உம்மை தேடி வந்த எல்லா மக்களுக்கும் நற்சுகமும் நல்வாழ்வும் தந்தீரே. இதோ இன்று உடல் உள்ள பாதிப்புகளால் கஷ்டப்படும் எங்களையும் இன்னும் பல்வேறு இல்லங்களிலும் மருத்துவமனைகளிலும் குணம் பெற வேதனைப்பட்டு ஏங்கும் உமது அடியார்களை தயவாய் கண்ணோக்கியருளும். இவர்களின் கண்ணீரை துடைத்தருளும். பூரண சுகமும் விடுதலையும் தந்தருளும். உமது தெய்வீக இன்பத்தில் நித்தியத்திற்கு பங்கு கொள்ளும் பாக்கியத்தை தந்தருளும். இவ்வாறு இறைவா உமது திருப்பெயரின் மகிமை இவர்களிடம் விளங்கச் செய்யும். நன்றி உள்ளவர்களாக மாற்றும். இவர்கள் வாழ்வை ஆசீர்வதியும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை காத்தருள் உங்களோடு இருப்பாராக. உங்களை ஆதரிக்க உங்களுள் இருப்பாராக. உங்களை காப்பாற்ற உங்கள் பின் இருப்பாராக. உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேல் இருப்பாராக. உங்களுக்கு அருளையும் ஆரோக்கியத்தையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் அழைப்பாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. வழி தப்பி நான் திரிந்தேன், பாவ பலிதனை சுமந்தடைந்தேன். வழி தப்பி நான் திரிந்தேன், பாவ பலிதனை சுமந்தடைந்தேன். அவர் அன்பு குரலே அழைத்தது என்னையே, அவர் அன்பு குரலே அழைத்தது என்னையே. அந்த இன்ப நாளில் எங்கள் பாவம் நீங்கிற்றே. அந்த இன்ப நாளில் எங்கள் பாவம் நீங்கிற்று. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. நவநாள் ஜெபம். குழந்தை இயேசுவை கரத்தில் ஏந்தும் பாக்கியம் பெற்ற பரிசுத்தரான அந்தோனியாரே, வல்லமையுடன் இறைவனிடம் பரிந்து பேசுகிறவரே, துன்பப்படுவோருக்கு துணை புரியும் வள்ளலே, ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் நேச தந்தையே, இதோ உமது பக்தர்களாகிய நாங்கள் ஆழ்ந்த விசுவாசத்துடனும் அசைக்க முடியாத நம்பிக்கையுடனும் உமது திருத்தலத்திற்கு விரைந்து வந்துள்ளோம். நீர் ஏந்தியுள்ள குழந்தை இயேசுவிடம் எங்களின் ஆன்ம சரீர தேவைகளுக்காக பரிந்து பேசினால் கருணையின் கடலான அவர் ஒருபோதும் தள்ளிவிட மாட்டார். தந்தைக்குரிய உமது நேச பராமரிப்பில் எங்களுக்கு முழு நம்பிக்கை உண்டு. நாங்கள் கேட்டுள்ள இப்போது கேட்க போகும் விண்ணப்பங்களை இறைவனிடம் எடுத்து கூறி மன்றாடும். புதுமை வள்ளலே, உம்மை கூவி அழைப்போருக்கு செவி கொடுப்பவரே, உமது கரங்களால் அரவணைக்கப்பட விரும்பிய இனிய குழந்தை இயேசுவிடம் இந்த எங்கள் விண்ணப்பங்களை சொல்லி பரிந்து பேசுவீராக. இவை எங்களுக்கு கிடைக்க பெற்று நாங்கள் இன்றும் உமக்கு நன்றி உள்ளவர்களாக இருப்போம். மகிமை பொருந்திய புனிதரே, நாங்கள் கேட்பது எங்களுக்கு நல்லதல்ல என்றால் இதைவிட சிறந்ததொன்றை இறைவனிடமிருந்து எங்களுக்கு அடைந்து கொடுத்தருளும். ஆமென். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும்.
எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்த புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்த புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்த புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவன் தூய் அந்தோனியார் வழியாக நம் அனைவருக்கும் எண்ணற்ற நன்மைகளையும் நற்சுகத்தையும் நல்வாழ்வையும் மகிழ்வையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் பாதுகாப்பையும் என்றென்றும் வழங்குவாராக. ஆமென். சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவு பெற்றது. இறைவனுக்கு நன்றி. புதுமை வல்லலே புனித அந்தோனியாரே, உம் புகழ் பாடும் பக்த குரல் கேட்டிடுவாயே, எதன் குறைகள் எல்லாம் போக்கிடுவாயே. புதுமை வல்லலே புனித அந்தோனியாரே, உம் புகழ் பாடும் பக்தர் குரல் கேட்டிடுவாயே, எங்கள் குறைகள் எல்லாம் போக்கிடுவாயே. புதுமை வல்லலே புனித அந்தோனியாரே. ஐயா உன் ஆலயில் அருள் வேண்டி வந்தோம், அருள் வீசும் திருமுகத்தை கண்குளிர கண்டோம். ஐயா உன் ஆலயம் அருள் வேண்டி வந்தோம், அருள் வீசும் திருமுகத்தை கண்குளிர கண்டோம். பாரும் எங்கள் நெஞ்சமே, உம்மிடமே தஞ்சமே. புதுமை வல்லலே மகன் தூயாவியின் பெயராலே ஆமென்.